Welcome students, 8th standard maths 4th chapter life mathematics exercise 4.4 exercise 4.4ல compound variation அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 7th standardல variation பார்த்திருக்கோம். direct variation என்ன, inverse variation என்னன்னு பார்த்திருக்கோம். இது என்னன்னு சொல்லலாம், proportions ன்னு சொல்லலாம். If two quantities are such that in an increase or decrease in one quantity makes a corresponding increase or decrease same effect in the other quantity, then they are said to be the direct proportion or said to vary directly. என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ டூ குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது அதோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்னோட அளவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஒன்று அளவு டிக்ரீஸ் ஆகுது, நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல இன்னொரு திங்க்கு, அதோட அளவு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். இப்போ இன் அதர் வேர்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு வேரி டைரக்ட்லி. எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத நம்ம வேரியபிள்ஸாக எடுத்துக்குவோம். இஃப் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ், கே அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட், கேயோட வேல்யூ எப்போதுமே ஜீரோவோட அதிகமாக தான் இருக்கும். therefore k equal to y by x, xy ன்னு எடுத்திருக்கோம், k equal to y by x ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ டைரக்ட் வேரியேஷன் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் பென்ஸு. இப்போ குவான்டிட்டி எதையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணுறாங்க. தென் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1, பென் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2, பெண்ணோட கவுண்டிங் பாருங்கள் 4 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் 5, பெண்ணோட கவுண்டிங் 10. ஃப்ரெண்ட்ஸ் 12, பெண்ணோட கவுண்டிங் 24. இப்போ இதுலேருந்து ரெண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1 இருக்காங்க, தென் 2, இங்கே 2 ஆகுது, இங்கே 4 ஆகுது. அப்போது இங்கே மேலே உள்ளது அதிகமாக நம்ம கீழே உள்ள பாக்ஸில் உள்ளது அதிகமாகுதா? அப்போ என்ன சொன்னோம், ஒரு குவான்டிட்டி அதிகமாகும் போது இன்னொன்று சேர்ந்து அதோட இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா அது டைரக்ட்னு சொன்னோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, டைரக்ட் வேரியேஷன் ஆர் ப்ரொபோர்ஷன்னு சொல்லலாம். ஸோ கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு பார்த்தோம் லாஸ்ட் பேஜில். ஏன் ஒய் பை எக்ஸ் அப்படின்னா இங்கே என்னென்னு எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஏன் நம்ம தலைகீழ இங்கே திருப்பி எழுதுகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இதை வந்து கொடுத்துருக்கதை ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் வேரியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம ரெசிப்ரோக்கலில் தலைகீழ ரைட் பண்ணணும். எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்திருக்கோம், இதை ஒய் பை எக்ஸ்ன்னு ரைட் பண்ணுறோம். ஸோ 2 by 1, 2 by 4, 4 by 2, 5 by 10, 10 by 5, 12 by 24, 24 by 12, 15 by 30, 30 by 15 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 எங்கேருந்து வந்தது அப்படின்னா இது ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஈவனாக 2 தான் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது எல்லாமே ஒரே ரேஷியோவில் தான் ஈவனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் இதை டிவைட் பண்ணுறோம், என்ன கிடைக்கும், 1, இது 2ஆக தான் இருக்கும். 2 1 is 2, 2 2s are 4. Then 5 1 is 5, 5 2s are 10, 12 1 is 12, 12 2s are 24. அதே மாதிரி தான் 15 1 is 15, 15 2s are 30. அப்போ இது எல்லாமே ஒரே ரேஞ்சில் தான் என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். டைரக்ட் வேரியேஷன் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிறத நம்ம என்ன ஃப்ராக்ஷன் எப்படி ரைட் பண்ண போகிறோம், தலைகீழ ரைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஒய் பை எக்ஸ்ன்னு ரைட் பண்ண போகிறோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ், டைம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ், அதுக்கான ஸ்பெண்டிங், ஒர்க் டைம், ஏர்னிங்ஸ். டிஸ்டன்ஸ், டைம். இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம காரில் ட்ராவல் பண்ணுறோம். 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு 15 மினிட்ஸ். இதுவே 5 கிலோமீட்டர் நம்ம அப்போ ரீச் ஆகும்போது எவ்வளோ ஆகுது, ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கோம். தென் இதுவே ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா டைம் என்னவாகும், இன்னும் அதிகமாகும். அப்போ இந்த 30 மினிட்ஸ்லேருந்து என்னவாகும், 1 hour ஆகும். 60 மினிட்ஸ் ஆகுமா, அது என்னென்னு எடுத்துப்போம், 1 hour ஆகும். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்னவாகுது, டைமும் அதிகமாகுது. அப்போ டிஸ்டன்ஸ், டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தென் பர்ச்சேஸ், ஸ்பெண்டிங். இஃப் த பர்ச்சேஸ் ஆன் யூட்டிலைஸ் ஃபார் த ஃபேமிலி டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸில் என்ன பண்ணுவோம், அதிகமாக நம்ம திங்ஸ் வாங்குவோம். அப்போ நம்ம அதிகமாக திங்ஸோட கவுண்டிங் அதிகமாகும் போது அங்கே கண்டிப்பாக என்னவாகும், ஸ்பெண்டிங் லிமிட், டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து அதிகமாக ஆகும். அப்போது
ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கான பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கான ரேட் அப்படிங்கும்போது அதிகமாகும். பொருள் அதிகமாக அதிகமாக ரேட் என்னவாயிட்டு இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். அதுவும் டைரக்ட் வேரியேஷன் சொல்லலாம். தென் ஒர்க்கிங் டைம் ஏர்னிங்ஸ். If the number of hours worked less, then the pay earned will be also less. இது என்னன்னு சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம கம்மியான ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டைமு, பர்ச்சேஸ் ஸ்பெண்டிங், ஒர்க்கிங் டைம் ஏர்னிங்ஸ், இதெல்லாமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான எக்ஸாம்பிள். Similarly, if two quantities are such that increase or decrease, one quantity makes a corresponding decrease or increase in other quantity, then they are said to be inverse. இப்போ லாஸ்ட் ஒன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம் இல்லையா, இது எதுக்கான சொல்லியிருக்காங்க, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்கிறோம் இல்லையா, சேம் தான். இப்போ 2 குவான்டிட்டி எடுத்துருக்கோம். 2 குவான்டிட்டி எடுக்கும்போது ஒரு பொருள் வந்து கம்மியாகுது, அதர் ஒன் குவான்டிட்டி அதிகமாகுது அப்படின்னா, ஒன்று அதிகமாகவோ ஒன்று கம்மியாகவோ ஆனது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம், இன்டைரக்ட் வேரியேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சேம் XY ஈக்குவல் டு கேன்னு எடுத்திருக்கோம். இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கோன்னு பாருங்கள், XY ஈக்குவல் டு கே. அங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், Y/X ஈக்குவல் டு கேன்னு எடுத்திருக்கோம். இதுக்கான ரீசன் பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலம்ஸ் 1, நம்பர் ஆஃப் ரோஸ் 30. இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வில்லேஜில் ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க, ஹெல்த் அவேர்னஸ்க்காக ஒரு வில்லேஜ் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்கள நம்ம வந்து லைனாக ஆர்டர் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். எப்படிலாம் நம்ம லைன் செப்பரேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரே லைனாக விடலாம், 30 ஸ்டூடெண்ட்ஸையும் லைனாக ஒரே லைனாக, இல்லை 2 லைன் செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு 15 இருக்கும். நெக்ஸ்ட் 3 லைனாக செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா 10 வரும், ஈவனாக 10. 5 லைனாக செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஒவ்வொரு லைனுக்கும் 6 வருவாங்க. தென் 6 லைனாக செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலம் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ரோ எவ்வளோ இருக்குது, 30 இருக்குது. இங்கே காலம் 2 இருக்குது, ரோ 15 இருக்குது. காலம் 3 இருக்குது, ரோ 10 இருக்குது. காலம் 5 இருக்குது, இங்கே ரோ 6 இருக்குது. காலம் 6 இருக்குது, ரோ 5 இருக்குது. அதாவது ஈவனாக இல்லை, ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக, ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக, இப்படி தான் இருக்குது. இதை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னு சொல்கிறோம். தென் இதுக்கான ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் கன்சம்ஷன், ஒர்க்கர்ஸ் டைம், ஸ்பீட் டைம், ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு பொருளோட ரேட் வந்து ஒன்று கம்மியாக இருக்குது. இப்போ ரேட் ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே என்னவாகும், மக்களுடைய கூட்டம் அதிகமாகும், ரொம்ப நிறைய பேர் போய் வாங்குவாங்க. அப்போது பொருளோட ரேட்டு கம்மியாகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த திங்ஸை வாங்கலான்னு எல்லாருக்குமே தோணும், அதனால் அங்கே கூட்டம் அதிகமாகும். இந்த மாதிரி கொடுக்கும்போது இது இன்வர்ஸ். ரேட்டு கம்மியாகுது, ஸோ அதனால் நிறைய பேர் வாங்கலான்னு முயற்சி பண்ணுறது வந்து இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் டைம். இஃப் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் டு கம்ப்ளீட் அ ஒர்க், தென் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒர்க் வில் பி லெஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் வேலை பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து எவ்வளோ டைம் கம்மியாக சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ 5 பேர் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுக்கும் 10 பேர் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அதிகமான ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான டைம்லேயே ஒர்க் பண்ணி முடிச்சுடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு டைம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது லெஸ் ஸ்பீடு, கம்மியான ஸ்பீடில் போனோம் அப்படின்னா என்னவாகும், டைம் வந்து அதிகமாகும். ஸ்பீட் ரொம்ப லோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கணும். அப்போ என்னவாகும், நமக்கு இங்கே டைம் அதிகமாகும். அதுவே நம்ம ஹை ஸ்பீடில் போகிறோம், ஸ்பீட் என்ன பண்ணுறோம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னவாகுது, டைம் கம்மியாகுது. அப்போ ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் ஆகுது, ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் ஆகுது. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா இதுதான் என்னென்னு சொல்கிறோம், இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ டைரக்ட் இன்வர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சம்ஸு. எக்ஸசைஸ் 4.4ல செகண்ட் கொஷின், 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? இப்போது மென் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 210 men ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டைமு, 12 hours, 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஏ டே, ஒரு நாளில் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. கேன் ஃபினிஷ் ஜாப் இன் 18 days. இப்படி பார்க்கும்போது 18 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 200 men 12 hours ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முடிக்க எவ்வளோ டைம் ஆகுது, 18 days ஆகுது. தென் ஹவு மெனி men ஆர் ரெக்யூர்ட் டு ஃபினிஷ் த ஜாப் இன் 20 days. 20 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 14 ஆகுது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது. 20 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஹவு மெனி மென், நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செப்பரேட் பண்ணுறோம், ஹவர்ஸ்
டேஸ் மென் மேக்ஸிமம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை லாஸ்ட் காலம் ஆக்கிக்கோங்க, இல்லை நம்ம இங்கே செப்பரேட் பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான். தென் நம்ம இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஹவர்ஸ் டேஸ் மென் கொடுத்துருக்க டேட்டாவை ரைட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு 12 hours, இல்லை டேஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஓகே. ஹவர்ஸ் என்ன 12, டேஸ் எவ்வளோ 18 days, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க 210. தென் 14 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேஸ் வந்து எவ்வளோ 20. ஹவு மெனி மென், எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதுதான் வேரியபிள் எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ணணும். எதையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹவர்ஸையும் மென்னையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். ஏன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னா நம்ம மென் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால எந்த வேல்யூ இல்லையோ அதோட பேலன்ஸ் இருக்க ரெண்டையும் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணணும். இங்கே நமக்கு என்ன வேல்யூ இல்லை, மென் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ஹவர்ஸையும் மென்னையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது 12 hours இருக்குது. 12 hours ஒர்க் பண்ணும்போது 210 members ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது 14 hours இங்கே வந்து ஹவர் என்னவாயிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12லேருந்து 14 அப்படிங்கிறது என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 12 மணி நேரம் வேலை பார்க்கும்போது 210 men ஒர்க் பண்ணியிருக்காங்க. 14 hours ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் 2 மணி நேரம் கூட வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது இந்த மென்னை விட அதிகமாக தேவைப்படுவாங்க இல்லை. 12 மணி நேரம் வேலை பார்க்கும்போது 210 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதுவே இன்னும் 2 மணி நேரம் கூட வேலை பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்க்குறாங்க, 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 210 மெம்பரை விட கம்மியான ஆள்லேயே வேலை முடிஞ்சிருக்கும். அப்போது ஹவர் இன்க்ரீஸ் ஆகுது, மென் வந்து என்னவாகுது கம்மி ஆகுது, ஆட்கள் வந்து கம்மி ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது இது ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருந்தால் என்ன சொல்லுவோம் இன்வர்ஸ் வேரியேஷன் சொன்னோம் இல்லையா. ஹவர்ஸ் அண்ட் மென் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படிங்கும்போது நம்ம இருக்கதை அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம் 12/14 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோம், டேஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணணும். 18 days ஒர்க் பண்ணியிருக்கோம். 18 days ஒர்க் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ ஆகுது 210, அதாவது 18 நாள் வேலை பார்க்கும்போது 210 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதுவே 20 நாள் வேலை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க 18 நாள்லேருந்து இன்னொரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்போம் அப்படின்னு 20 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆட்கள் என்னவா இருந்திருப்பாங்க கம்மியாக இருந்திருப்பாங்க. கம்மியான ஆள் இருந்ததுனால தான் என்னவாயிருக்கு 18 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 20 நாள் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன ஆள் ரொம்ப கம்மியாயிருக்காங்க. டேஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒன்று டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கோம் இன்வர்ஸ்னு சொல்லியிருக்கோம். டேஸ் அண்ட் மென் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன். அப்போது 18/20 புரியுதா. ஹவர்ஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணும்போது ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மென் டிக்ரீஸ் ஆனாங்க. 12/14 இன்வர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். தென் டேஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் 18/20. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 12/14 இன்ட்டு 18/20 இன்ட்டு 210. எக்ஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு வச்சுட்டு 12/14 இன்ட்டு 18/20 இன்ட்டு 210. நெக்ஸ்ட் ஒன் 0 கேன்சல் பண்ணுறோம். தென் 2 1 is 2, 2 9s are 18. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 12ஐயும் 14ஐயும் 6 times இருக்குது, 7 times இருக்குது. 6/7 இன்ட்டு 9/1 இன்ட்டு 21. 7 1 is 7, 7 3s are 21. தென் 6 இன்ட்டு 9 இன்ட்டு 3, 6 9s are 54 இன்ட்டு 3, 54 இன்ட்டு 3 162. அப்போது எவ்வளோ மென் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க 162. therefore x equal to 162 மென்ஸ். எவ்வளோ மென்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க 162. இப்போ பொதுவாகவே ஆட்கள் நாட்கள் அதாவது டேஸு மென்னு இந்த மாதிரி கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இன்வர்ஸ் வேரியேஷனாக தான் இருக்கும். நம்ம அதை ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், a cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? ஒரு ஃபேக்ட்ரியில் சிமெண்ட் பேக் ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேஸ் கொடுத்துருக்காங்க 12 days. எவ்வளோ மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க 36 மிஷினோட ஹெல்ப்போட 12 days ஒர்க் பண்ணி 7,000 பேக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி பேக்ஸ், இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்பர் ஆஃப் பேக்ஸ் கேன் பி மேட் இட் 18 days. இதே மாதிரி 18 daysல 24 மிஷினை வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை பேக் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிவன் வேல்யூ ரைட் பண்ணுறோம். என்ன இருக்குது டேஸ் இருக்குது, மிஷின் இருக்குது, பேக் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் என்ன 12 days 36 மிஷின் 7,000 பேக். 12 days 36 மிஷின் 7,000 பேக்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் how many bags தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ 18, மிஷின் வந்து 24. ஃபஸ்ட்டு டேஸையும் பேக்கையும் கம்பேர் பண்ணுறோம். 12 days 7000 பேகு, அப்போது 18 டேஸ் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. 12 நாள் வந்து வேலை பார்க்கும்போது 7000 பேகு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது 18 days 18 நாள், 12 நாள்லேருந்து 18 நாளுங்கிறது எப்படி இருக்குது, அதிகமாகுது. அப்போ 12 நாள் ஒர்க் பண்ணும்போதே 7000 பேக் ரெடி பண்ண முடிஞ்சது. 18 நாள் ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ தான் ஆயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆனால் என்னென்னு சொன்னோம், டேரக்ட்னு சொன்னோம் இல்லையா. டேஸ் அண்ட் பேக்ஸ் ஆர் டேரக்ட் வேரியேஷன். பேக்கையும் டேஸையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது டேரக்ட் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லும்போது என்ன சொன்னோம், இருக்கிறத ரெசிப்ரோக்கலில் ரைட் பண்ணணும். என்ன இருக்குது, 12/18 இருக்கா, அப்போ 18/12 ரைட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் மிஷினையும் பேக்கையும் கம்பேர் பண்ணுறோம். 36 மிஷினாக இருக்குது, அப்போ 7000 பேக் ரெடி பண்ணியிருக்கு. அப்போது 24 மிஷின் என்னவாயிருக்கு, 36லேருந்து கம்மியாயிருக்கு. அப்போ பேக் என்ன கம்மியாகலாம், 36லேருந்து 24 இருக்குது. இப்போ பேக் என்னவாகலாம், கம்மியாகலாம். மிஷின்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆர் டைரக்ட் வேரியேஷன். ஏன்னா ரெண்டுமே கம்மியாயிருக்கு. மிஷின் வந்து 24 ஆகிட்டு, இப்போ 24 மிஷினாக இருக்கும்போது இதை விட கம்மியாக இருக்கலாம், 7000 கம்மியாக இருக்கலாம். அதனால் ரெண்டுமே என்னவாயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் அப்படிங்கிறதால என்ன பண்ணுறோம், தலைகீழ ரைட் பண்ணுறோம், 24/36ன்னு. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 18/12 இன்ட்டு 24/36 இன்ட்டு 7000. கேன்சல் பண்ணுறோம் 6ஆல். 6 2s are 12, 6 3s are 18, ஸோ 3/2. நெக்ஸ்ட் 2 1 is 2, 2 12s are 24, 3 1 is 3, 3 12s are 36. நெக்ஸ்ட்டு 12 கேன்சல் பண்ணுறோம். ஈக்குவல் டு 7000 பேக். என்ன இருக்குது, பேலன்ஸ் 7000. அப்போ எவ்வளோ பேக் ரெடி பண்ணியிருக்காங்க, சேம் 7000 பேக் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் 4.4ல் பேலன்ஸ் சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.